ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் வந்து அஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் வைக்க தெரியும் இல்லையா? எப்பவும் போல தான் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸோடு சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டுங்க. எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கலுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். பச்சரிசியில் 1 டம்ளருக்கு 3/4 டம்ளருக்கு மேலே பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தோல் இல்லாத பாசிப்பருப்பு தான். நான் பாசிப்பருப்பையும் அரிசியும் வறுக்கல அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி களைஞ்சிடலாம். நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் குக்கரில் விசில் வைக்க போகிறோம். இப்போ வந்து குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசியும் பருப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு கிட்டத்தட்ட 2.25 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து தான் நான் கணக்கு எடுத்துக்கிறேன். மொத்தமாக நான் இன்றைக்கி அதில் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போடலாம். நான் இதில் வந்து உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். தாளிப்புக்கு வந்து இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நிறைய எடுத்துக்கோங்க. முந்திரி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு நெய், எண்ணெய் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ பொங்கல் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குலைவாக இருக்கும், பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வந்து நெய் வந்து கம்மியாக சேர்த்தா போதும். ஆனால் சூடாக சாப்பிட்டா நல்லா கொலன்னு சாம்பாரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. அடுத்தது இப்போ தாளிப்பை பார்க்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். கூட வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நெய் கொஞ்சம் குறைவாக சேர்க்கறதுனால. எப்போவுமே வெண்பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து மிளகு சேருங்க. மிளகு வந்து நல்லா பொரிஞ்சால் உங்களுக்கு வந்து வெண்பொங்கலில் சாப்பிட்றப்ப காரமும் தெரியாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மொறுன்னு பார்த்து மிளகு வெடிக்கும். அடுத்தது ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது முந்திரி சேர்த்துக்கலாம், ஜீரகம் பொரிஞ்ச உடனேயே. அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நல்லா மொறுன்னு ஆகணும் எண்ணெயில். சாப்பிட்றப்ப வந்து வாய்க்கு உங்களுக்கு கசப்பே தெரியாது. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மொறுன்னு ஆகட்டும். ஓரளவுக்கு சிம்மில் வச்சு வணக்குங்க, தீயை தீண்டி விட வேண்டாம். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்த உடனே அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட சேர்த்துடலாம் நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வைங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நெய் வந்து அதிகமாக சேர்க்க இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் நெய் அதிகமாக சேர்க்க வேணாம்னு கூட வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வைங்க. இப்போது வெண்பொங்கல் நமக்கு வந்து ருசி பார்க்க தயாராகிடுச்சு சாம்பாரோட. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி எடுக்கல, சாம்பார் மட்டும்தான் எடுத்திருக்கேன் பொங்கலுக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் வெண்பொங்கல் வந்து. ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.